கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள், சிரித்த முகத்துடன் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை, இந்த நாளுக்குரிய வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். உபாகமம் 31:6 வசனம், அதன் நடுப்பகுதி மாத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க போகிற இடத்துல அவர் உங்களோடு வருவார். ஹல்லேலூயா. அவர் வருகிற நேரத்திலே நம் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும், நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, மத்தேயுவின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோட கூட அவன் பின்னே போனார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய மகள், 12 வயது மகள் மரித்து போய்விட்டாள். அப்பொழுது அந்த மனுஷன் வந்து சொல்லுகிறார், நீர் என்னோட நடந்து வாரும், என் வீட்டிற்குள் நடந்து வாரும், அப்பொழுது என் மகள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு வரும் பொழுது நம் வீட்டில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போனார். அங்கு மத்தேயு 9:23 முதல் 25 வசனங்களை வீட்டில் வாசித்து பாருங்கள். அப்பொழுது தெரியும், அங்கு தாரை ஊதுகிறவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இறைகிற ஜனங்கள் இருந்தார்கள். ஃப்ளூட்லாம் வாசிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. கூச்சல் இட்டுட்டு அந்த பெண் மரித்து போய்விட்டால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளியே போக சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த சிறு பெண் மரிக்கவில்லை, அவள் உயிரோடு இருக்கிறாள், அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது என்ன காரியம் என்று பாருங்கள். ஒரு துக்க வீட்டில் ஒரு காரியம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பிடிக்கலன்னா கோபம் தான் வரணும், அதான் கரெக்டான ஒரு காரியம். ஆனால் அவங்க சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, அப்படி அல்ல. அவங்க ஹிப்போக்ரைட்ஸ், நிறைய ஹிப்போக்ரைட்ஸ், தேவையில்லாத ஜனங்கள் உங்க வாழ்க்கையில், உங்க வீட்டில் உங்க ஆசீர்வாதங்களுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அவங்க அனைவரையும் உங்க வீட்டை விட்டு ஆண்டவர் வெளியேற்றுவார். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியேற்றும் பொழுது அவர் உள்ளே வருவார். அவங்க வெளியே போற வரைக்கும் அவர் உள்ள வர முடியாது. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். சீஷரோடு கூட நடந்து அந்த வீட்டுக்கு போனார். போய் அவர் சொல்றாரு, இந்த அழுகிறவங்க எல்லாம் வெளியே போக சொல்லு, அவங்களால உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க வெளியே போனது பின்பதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்து அவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் செத்து போயிருக்கிற காரியங்கள் எழும்பும். எப்பொழுது தேவையில்லாத ஜனங்கள், உங்கள் வளர்ச்சியை கெடுக்கிற ஜனங்கள் உங்கள் வாளை விட்டு வெளியே போகும் பொழுது நடக்கும் தேவஜனமே. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டில் எழுப்பப்பட வேண்டிய காரியங்களை எழுப்பி ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி காலை நேரத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் நடந்து வரும் பொழுது லூக்கா 24:17 வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 2 சீஷர்கள் துக்க முகத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார் என்று போய் கொண்டிருக்கிறாங்க. ஓகே, அவரு உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட நடந்து வருகிறார். நடந்தது கேட்கிறார், என்ன ஏன் துக்க முகம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார் அப்படின்னு. அப்பொழுது வேத வசனத்தில் அவரை குறித்து சொன்ன எல்லா காரியங்களையும் அவர் விளக்கி காட்டினார். அவர் அவரோடு நடந்து வரும் பொழுது அவங்க துக்க முகம் மாறினது. பார்ப்போம். பாருங்கள், லூக்கா 24:32 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு
விளங்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர் நம்மோடு நடந்து வரும் பொழுது, வேத வசனங்களை விளக்கி காட்டும் பொழுது நம்ம துக்க முகம் மாறும், நம்ம மனநிலைமை மாறும், இருதயத்தின் சிந்தனைகள் மாறும், மனதின் யோசனைகள் மாறும், நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும், ஒரு தெளிவு வரும். இந்த சீஷர்களுக்கு அது வந்தது. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு உன் வீட்டுக்கு வந்து உன் வாழ்க்கையில செத்து போயிருக்கிற காரியங்களை எழுப்பி அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. தேவையில்லாத ஜனங்களை உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றி வெளியே போன்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளாக வந்து உங்க காரியங்களை எழுப்புவார். அது முதலாவதாக பார்த்தோம். இரண்டாவது, துக்கமுகமாய் நடந்து கொண்டிருப்பீங்க, அவர் உங்களோடு நடந்து வந்து உங்களுக்கு தெளிவை கொடுத்து, வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து, ஒரு தெளிவை கொடுத்து, உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல யோசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட நடந்து வருகிறார். இந்த நாளிலே அவர் உங்களோடு கூட நடந்து வருவார் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களோடு நடந்து போங்கப்பா. ஆண்டவரே, நடந்து போய் அவங்க வீட்டுக்குள்ள போங்க. அப்பொழுது அதிசயம் அற்புதம் நடக்கும். நீங்க நடந்து போகும் பொழுது துக்கமுகம் சந்தோஷ முகமாய் மாறும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய கால் நடைகளை உங்களை சிறப்படுத்தும். ஆண்டவரே, இவர்கள் கையை பிடித்து நீர் நடக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் நடக்கும். ஆண்டவரே, துக்கம் சந்தோஷமாய் மாறும். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வருமானங்கள் பெருகட்டும் அப்பா. தொழிலே முன்னேற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, வேலைகளை ஆசீர்வதியும். கைட்டு செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.